வைத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு எப்போது முதல் கட்ட தேர்வு நடைபெறும் அதற்கு ஒரு தேதி, அந்த தேதிக்கு பிறகு எப்பொழுது அதற்கான ஒரு முடிவு கொடுக்கப்படும் அதுக்கு ஒரு தேதி, அதற்கு பிறகு மெயின் எக்ஸாமினேஷன் அது எப்ப நடத்த போறோம் அப்படிங்கறத பத்தி விரிவாக சொல்கிறார்கள். அதற்கு பிறகு நேர்முக தேர்வு எப்பொழுது என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகு முடிவாக எப்பொழுது அந்த ரிசல்ட்டை கொடுப்போம் அது சொல்லிவிடுகிறார்கள். அதனால அது ஒரு வெல் ஆயில்டு மிஷினாக அது போய்கொண்டிருக்கிறது. இங்கே தான் பிரச்சனை. நம்ம இதில் இப்ப எடுத்துக்கொண்டிருக்கலாம். இப்ப 2009 வருடம் ஒவ்வொரு இதுலயும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது. கோர்ட் வழக்கு இதெல்லாம் போறதுக்கு காரணமே எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட நான் எடுத்து பார்த்த 490 வழக்குகள் இருக்கின்றன. அந்த வழக்குகள் எடுத்து பார்த்தாலும் சின்ன சின்ன சிறிய தவறுகள், அந்த தவறுகள் எல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கலாம். அது தவிர்த்திருக்க வேண்டிய தவறுகள். அது கொஞ்சம் நல்லபடியா முதலிருந்து பார்த்து விட்டோம் என்றால் இந்த மாதிரி தவறுகள் நிகழ்வதற்கு சாத்தியக்கூறு இல்லை. அது ஒருத்தர் போய் கோர்ட்டுக்கு போறதுனால ரிசல்ட் வந்து எடுத்து வச்சிடுறாங்க. இப்ப நமக்கு இந்த கிராம அந்த நிர்வாக அலுவலர்கள் கிட்டத்தட்ட 1684 பணியிடங்கள். அதுக்கப்புறம் சார்நிலை ஊழியர்கள், இந்த முனிசிபல் கமிஷனர்ஸ், ஏசிடிஓஸ், இந்த மாதிரியான பணியிடங்கள் அது கிட்டத்தட்ட ஒரு 6000 பணிகள். அதுவும் இது ரெண்டுமே உயர்நீதிமன்றம் ஆணையின்படி இன்னொரு 6 வாரத்தில் கொடுக்கணும் இருக்கு. அது சட்ட ரீதியாக நிர்வாக பரிசீலனை செய்து அதற்கான ஒரு முடிவினை கொடுத்தாலே ஒரு முதல் கட்டமாக 2009 அறிவிக்கப்பட்ட பணியிடங்கள். இப்ப 2010 அறிவிக்கப்பட்ட பணியிடங்களுக்கு இந்த எழுத்து தேர்வு நடைபெற்று விட்டது. அதற்கு முடிவு கொடுக்க வேண்டும். அதுவும் முடிவு நம்ம கொடுத்து உடனடியாக அதற்கு இதை நம்ம செஞ்சோம்னா நேர்முக தேர்வு இருந்தால் நேர்முக தேர்வினை நடத்தி உடனடியாக அந்த பணியிடங்களை நிரப்பி விடலாம். நடப்பு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8000 பணியிடங்கள் காலி இருக்கின்றன. தொகுப்பு 4 குரூப் 4 எக்ஸாம் உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட், டைபிஸ்ட் அந்த மாதிரி போஸ்ட் அது இருக்கிறது. அதற்கு நம்ம உடனடியாக நடவடிக்கை எடுத்து விடலாம். இதெல்லாம் நடவடிக்கை எடுக்காமல், இது வேற ஒரு சிக்கல்கள் இல்லாது நடவடிக்கை எடுக்காமலே கிட்டத்தட்ட ஒரு 12 கோப்புகளில் அவர் தவக்கத்தில் இருக்கிறதை பார்த்திருக்கிறேன். நேர்முக தேர்வு நடத்த வேண்டும். அதனால இப்ப உடனடியாக நேர்முக தேர்வு இந்த அடுத்த மாதத்தில் வைத்து பிப்ரவரிக்குள் அதற்கான முடிவினை அறிவித்து விடுவோம். அதை தவிர இன்னொன்று முக்கியமான ஒரு தேர்வு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் வைத்தார்கள் 268 பதவிகளுக்கு. அதற்கான தேர்வு முடிந்துவிட்டது. ஆனால் அதுக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண வச்சிருக்காங்க. இதெல்லாம் சாதாரண நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஒரு பிரச்சனையும் கிடையாது, அது வெறும் சுணக்கம் தான். அதை நம்ம தவிர்த்து விட்டாலே, துரிதமாக நடவடிக்கை எடுத்தாலே நமக்கு மக்களுக்கு அவர்களுக்கு என்ன வேணும். ஏன்னா இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய இது கஷ்டம் நமக்கு புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு ஒரு பணியிடம் வரும்பொழுது அவர்கள் தேர்வு எழுதி விட்டார்கள். உடனடியாக முதல்ல நம்ம அறிவிப்பது மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு பணியிடங்கள், அவர்களுக்கு வேலை என்பது அதை செய்துவிட வேண்டும் என்று எல்லோருக்கும் அறிவுறுத்திருக்கிறேன். இது மாதிரி அதை ஒவ்வொரு முறையும் ஆராய்ந்தோம் என்றால் நிறைய பிரச்சனைகள் இருந்தால் பிரச்சனைகளை நாம் தீர்வு காண முடியும். மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டாலே இம்மாதிரியான கோர்ட்டு கேஸ் போக மாட்டார்கள், நம்மளிடம் வருவார்கள். அதனாலதான் அடுத்தது ஒரு கிரீவன்ஸ் செல் என்று அவர்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் குறைகளை நேரடியாக அப்ளிகன்ட் ஒரு நிலை வர வேண்டும். ஏன்னா இப்ப அங்க பாத்தீங்கன்னா உள்ள யாரும் விட மாட்டேன். ஏன்னா அந்த இடம் தேர்வு நடக்கிற இடம் ஹை செக்யூரிட்டி ஏரியா தான். அதெல்லாம் சிலதான் நம்ம ஸ்ட்ராங் தான் வச்சிருக்கிறோம், அதில் எல்லாரும் வர முடியாது. ஆனா ஒரு அப்ளிகன்ட் விண்ணப்பதாரர் அவர் மனு செய்திருக்கிறார், பரீட்சை எழுதியிருக்கிறார், தேர்வு எழுதியிருக்கிறாரு, என்ன முடிவு என்பது கூட தெரியவில்லை, என்ன நிலைமை என்று கூட தெரியவில்லை. அதற்கு எதுக்கு நமக்கு ஒரு சீக்கிரட்டா வைக்க வேண்டிய ரகசிய தேவையில்லை, அவர்களுக்கு சொல்லிவிடலாம் இதுதான் நிலைமை எப்படி இருக்கு. அதுக்குதான் ஓப்பன், அந்த டிரான்ஸ்பரன்சியில மிக முக்கியம். மக்களுடைய ஒரு நல்ல ஒரு தொடர்பு, யார் அவர்கள் கேட்டாலும் அவர்களுக்கு அந்த கொடுக்கக்கூடிய தகவல்களை கொடுத்து விட வேண்டும் என்ற நிலைமையில், என்ற அடிப்படையில் கிரீவன்ஸ் செல் என்று புகார்கள் கொடுக்கக்கூடிய இடம், அங்கு ஒரு அதிகாரியை நியமித்து இவர்கள் அங்கு என்ன வேணுமோ அதை பெற்றுக் கொள்ளலாம். இன்னும் தொலைபேசியின் மூலமாக கூட பெற்றுக் கொள்ளலாம். அதற்கு கட்டணம் இல்லாத தொலைபேசி அதுவும் ஏற்பாடு செய்ய இருக்கிறேன். அதெல்லாம் பண்ணினோம் நிச்சயமாக வெகுவாக இந்த மனுக்கள் குறைந்துவிடும். மக்களுக்கும் அந்த நம்பகத்தன்மை என்பது அதிகமாகும். முக்கியமா டிரான்ஸ்பரன்சி சொல்றோம். அதனாலேயே எங்கெங்க நாங்கள் எழுத்து மூலமான ஒரு தேர்வு வைக்கிறோமோ அங்கு ஒரு கேமராக்கள் வைக்கப்படும். எவ்வாறு தேர்தலின் போது கேமராக்கள் வைத்து கண்காணிக்கிறார்களோ அந்த விதத்தில் இந்த எல்லா இடங்களிலும் தேர்வு மையங்களிலும் நாங்கள் கேமரா வைத்து கண்காணிப்போம்.
வெளிப்படையான நிர்வாகம் என்றாலே இதுதான். இதெல்லாம் செஞ்சாலே அந்த வெளிப்படையான நிர்வாகம் மக்களுக்கு புரிந்துவிடும், பிரச்சனைகள் இங்கும் குறையும், வேலைகளை செய்யலாம். தேர்வாணையத்தில் ஒரு புகை மண்டலம் சூழ்ந்திருக்கிறது. அந்த புகை மண்டலத்தை அகற்றுவதுதான் என்னுடைய முக்கியமான முதல் பொறுப்பு. இந்த தேர்வு பொறுத்தவரை நீங்க குறிப்பிட்டீங்கல்ல, எதற்காக அரசு பணிக்கு வருகிறார்களோ என்று ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் இருக்கலாம். ஆனா எல்லார் மனதிலும் என்னன்னா, அரை காசா இருந்தாலும் அரசாங்க காசு, ஒரு ஜாப் செக்யூரிட்டி, ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ், இதெல்லாம் இருக்கிறது. இதற்கு பல ஆண்டுகளாக தயார் செய்து, அதிலும் குறிப்பாக குரூப் 1க்கெல்லாம் வருபவர்கள் எவ்வளவோ கனவுகளோடு வருகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த நிகழ்ச்சி வழியாக லட்சக்கணக்கான தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் இந்த குரூப் 1 போன்ற பல்வேறு உயர் பதவிகளுக்கான தயாரிப்புகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் ஆல்மோஸ்ட் அவங்க இதுல நம்பிக்கையே இழந்துட்டாங்க. டிஎன்பிஎஸ்சியில நாம் நேர்மையாக திறமையாக பரீட்சை எழுதி ஒரு நேர்முக தேர்வில் சிறப்பாக பதிலளித்து அதன் வழியாக ஒரு இடத்தை பெற முடியும், ரேங்க்ல வர முடியும் என்றெல்லாம் இருந்த நம்பிக்கை பல பேர் இழந்துட்ட ஒரு சூழ்நிலையில இந்த நிகழ்ச்சி வழியாக அந்த இளைஞர்களுக்கு, இந்த தேர்வுக்கு தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இளைஞர்கள் சொல்லக்கூடியது ஒன்றுதான். அதாவது நீங்கள் உங்களிடம் நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். முதல்ல அதுதான் முக்கியம். இப்ப நான் ஒரு தேர்வுக்கு நான் போறேன்னா அதுக்கு நான் என்ன தயார் செய்து கொள்ள வேண்டும். அதற்கான வேறு அந்த தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை என்றால் அதுக்கு என்ன காரணங்கள் என்று கண்டுபிடிக்க வேண்டிய தேவையில்லை. எதுக்கெடுத்தாலும் நம்ம தேர்வாணையத்தை குற்றம் சொல்லக்கூடாது. அந்த நிலைமை வர வேண்டும். இப்பொழுது அவர் குற்றம் சொல்கிறார்கள், அந்த நிலைமை மாற வேண்டும். நிச்சயமாக உங்களிடம் நம்பிக்கை வைத்து நீங்கள் தேர்வுக்கு உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அதற்கான எல்லா விதமான எளிமையான ஒரு ஏற்பாடுகளும் இருக்கின்றன. நீங்கள் தேர்வில் வெற்றி பெறவில்லை என்றால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு தேர்வில் பங்கு கொண்டோம், அதற்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைத்தது, நிச்சயமாக அடுத்த முறை வெல்வோம் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு பிறக்க வேண்டும். அந்த நம்பிக்கையை நான் கொடுப்பதுதான் என்னுடைய முக்கியமான ஒரு கடமையாக இப்போது நான் கருதுகிறேன். நிச்சயமாக அவர்கள் நல்ல முறையில் அணுகி படித்து இந்த தேர்வில் பங்கு கொண்டால் அவர்கள் வெற்றி பெறலாம். முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாக என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் சொல்லக்கூடியது ஒன்றுதான், என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் எங்களை அணுகுங்கள். எங்களையும் மீறி உங்களுக்கு நம்பிக்கை வரவில்லை என்றால் மற்ற இடங்களுக்கு செல்லுங்கள், மற்ற இடங்களுக்கு கோர்ட்டுக்கு. நான் சில நீதியரசர்களை பார்த்தபோது கூட அவர்கள் சொன்னது அதுதான், எவ்வளவோ வழக்குகள் இங்கு வருகின்றன, நீங்கள் சரியாக உங்களுடைய தேர்வாணையம் பணிகளை செய்தால் எங்களுக்கு இந்த பிரச்சனைகள் குறையும் என்றுதான் அவர்கள் கூறுகிறார்கள். அந்த விதத்தில் இந்த இளைஞர்கள் எங்களை அணுகுங்கள். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை எப்படி அணுகிறது அதுக்குதான் நான் இப்ப இணையதளத்தை இன்னும் நான் இன்டராக்டிவா பண்ண போறேன். எங்களுடைய இணையதளத்தில் அவர்கள் மனு செய்யலாம். அடுத்தது Facebook, இன்னொன்னு Facebook கூட நான் இணையதளத்துக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு Facebook ஒன்று போட்டு இளைஞர்கள் அவர்கள் அதில் என்ன வேணுமோ அதை சொல்லலாம். இப்ப கிரீவன்ஸ் சொல்லிட்டு மனுக்கள் கொடுக்கக்கூடிய இடம் என்று வைத்திருக்கிறோம். அதுலயும் நாங்கள் கணினி மூலமாக பதிவு செய்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் அவர்களுக்கு விடை கொடுப்போம். இதெல்லாம் நான் பண்ணினாலே அவர்களுக்கு நம்பிக்கை வரும், அவர்களுக்கும் நிச்சயமாக பங்கு கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் பிறக்கும். அந்த ஆர்வத்தை உண்டு பண்ணுவதுதான் என்னுடைய முயற்சியாக இருக்கு. ஏதோ அங்க சென்றோம், தேர்வு நடத்தினோம், பணியாளர்களை தெரிவு செய்தோம் என்ற ஒரு நிலைமை இல்லாமல் நல்ல இளைஞர்கள் சந்தோஷமாக தேர்வை எழுதி, அவர் ஊக்கத்தோடு தேர்வை எழுதி, நம்பிக்கையோடு அவர்கள் தேர்வை எழுதி அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய தேர்வு நடந்த பிறகு வேறு ஒரு சிக்கலும் இருக்கக்கூடாது. அதுதான் முக்கியம். தேர்வு முடிந்த பிறகு கூட சிக்கல்கள் தொடர்கின்றன. அந்த மாதிரி நிலைமை மாற வேண்டும். இளைஞர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது ஒண்ணுதான், நம்பிக்கை வையுங்கள். நிச்சயமாக நான் செய்வேன். எது இருந்தாலும் தட்டி கேளுங்கள். இப்ப எங்கு சென்றாலும் நான் சொல்வது ஒன்றுதான், கேள்வி கேளுங்கள். நம்முடைய இளைஞர்களிடம் அந்த ஒரு பிரச்சனை தான் இருக்கிறது. மொட்டை கடுதாசு போடுறது, இந்த மாதிரியான எதற்காக? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நேராக தீர்வு கொள்ளுங்கள், தீர்வு காணுங்கள். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அதற்கான நீங்க கேள்வி கேட்கும் உரிமை நம்மிடம் இருக்கிறது. அந்த கேள்வி கேட்டால் தான் நல்ல பதில்கள் கிடைக்கும். அந்த ஒரு தைரியம் அவர்களுக்கு வர வேண்டும். நிச்சயமாக ஒரு நேர்மையான ஒரு தேர்வு நடக்கும் என்ற உறுதி அவர்களுக்கு நான் கொடுப்பேன். நீங்க சிறைத்துறையில பணியாற்றிய பொழுது பல்வேறு மனிதாபிமான நடவடிக்கைகளை எடுத்தீர்கள் என்று உங்களை கடுமையாக விமர்சிப்பவர்களோ பாராட்டியதை அண்மையில படித்தேன். நீங்க இந்த பணி நிறைவு செய்யும் பொழுது மிக சிறப்பாக செய்தீர்கள். உங்களுடைய டென்யூர் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய எல்லா கேள்விகளுக்கும் தீர்வு காண்பதாக இருந்தது என்ற பெயரை நீங்க பெற வேண்டும் என்று பல்லாயிரக்கணக்கான தமிழ் இளைஞர்கள் சார்பாக வாழ்த்துகிறேன்.
ஆல் தி பெஸ்ட். மிக்க நன்றி. நிச்சயமாக அந்த நீங்க சொல்லக்கூடிய நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக திறமையாக சிறப்பாக மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக பணி செய்வேன் என்பதை கூறிக்கொள்கிறேன். நன்றி. நன்றி. நன்றி நண்பர்களே. மீண்டும் நேர்முகம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை ஜெயா டிவியிலிருந்து நெஞ்சார்ந்த அன்பு. நன்றி.